அடடே முருகன், என்ன இந்த நேரத்துல? வா 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 வா. அமுதலிங்க, எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. ஆஸ்பத்திரிக்கு போகலாமான்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, சீக்கிரம் குணமாயிரும். அது எப்படியோ போகட்டும். அமிர்தலிங்க, அம்மா பாக்கியா, இந்த தாயில்லா குழந்தைக்கு இனிமே தாய் தகப்ப எல்லாம் நீங்க தான். அமுதலிங்க, என் கண்மணிக்காக நான் சேர்த்து வச்சது 4000 ரூபாய். இதை கொண்டு இவனை நல்லா படிக்க வச்சு, மறந்துடாதப்பா, நல்லா படிக்க வச்சு உன் சொந்த மகனை போல வளர்த்து ஒரு மனுஷனாக்கி விட்டுட வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன் கும்பிடுறேன் எல்லாம் நான். அமிர்தலிங்க, இந்த கிராமத்திலேயே நீதான்ப்பா ஒரு நாணயத்தை. அதனாலதான் இவ்வளவு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கும். நீ கவலைப்படாம போயிட்டு வா, எல்லாம் நாங்க வச்சுக்கிறேன். உடனே பாத்துக்கையா. அதிர்ஷ்டம் எப்படி வருதுன்னு பாத்தியா? இதுக்கு பேருதான் சுக்கிரதசைன்னு சொல்றது. அது இருக்கட்டும், என் பிள்ளை கல்வி தீர்க்க வந்த இந்த தங்க கட்டிய பாத்தீங்களா? இவனுக்கு பேரு சிதம்பரம் வைக்கலாமா? வச்சுக்கலாம். சிதம்பரம். அமிர்தலிங்கா, உன் பொண்டாட்டி பலாப்பழம் போல ஒரு பையனை பெற்றிருக்கா. எல்லாம் இந்த பையனால வந்த அதிர்ஷ்டம் தான். விளையாடுறதுக்கு கூட கூட்டிட்டு வந்திருக்கான் பாத்தியா? குழந்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உனக்கு குடுகுடுப்பு வாங்கி கொடுப்பாங்க. ஏங்க பிள்ளைய எப்படி மூச்சு காட்டுறீங்க? இந்த பைய பிறந்ததுல இருந்து சிதம்பரத்தை நீங்க நடத்துற மாதிரியே சரியில்லை. இவன் வந்த முகூர்த்தம் தானே நமக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. நல்ல வேலை, இவன் வந்த முகூர்த்தம் தானே நமக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லாம போனியே. ஆளை பாரு, எங்க பாரு, இந்த பயலை கொண்டு வந்து விட்டுட்டு போனவன் என்ன ஆனானோ ஏதானானோன்னு ஒன்னும் தெரியல. ஊர்ல இருக்கிற பசங்க என்னடான்னா, முருகன் எவ்வளவு பணம் கொடுத்தானோ என்னமோ ஏதோன்னு சொல்லிக்கிட்டு தெரியறானுங்க. சொல்லட்டுமே, நாம என்ன மோசமா பண்ண போறோம்? இந்த பெரிய ஹரிச்சந்திரன் பொண்டாட்டி, இதுல எவ்வளவோ விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கு. மிஸ்டர் முருகேசன், அவசரமா கூப்பிட்டீங்களான்னு என்ன சமாச்சாரம்? டாக்டர் சார், வருஷக்கணக்கா நான் என் பிள்ளைய பிரிஞ்சு இருந்துட்டேன். நான் உடனே சமயபுரம் போய் அவனை பார்த்தாதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. உங்க உயிருக்கு ஒண்ணு பயம் இல்ல, நீங்க தாராளமா போகலாம். ஆனா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். ரொம்ப சந்தோஷம் சார். அமிர்தலிங்க, அமிர்தலிங்க. யாரு? முருகேசமா, உழைச்சி வந்துட்டியா? ஆமாப்பா, எனக்கு கூட நம்பிக்கை இல்லதான். ஏதோ கடவுளுடைய புண்ணியத்துல உழைச்சு வந்துட்டேன். அது சரி, அமிர்தலிங்க எங்க? என் பிள்ளைய பாக்கணுமே. அதை ஏன் கேக்குற? என் பிள்ளைக்கு ஏதாவது? உன் பிள்ளைக்கு ஒண்ணு இல்ல, அமிர்தலிங்கம் தான் வீட்டு வாடகையோட கொடுக்காம ராவோட ராவா குடும்பத்தை கூட்டிட்டு போயிட்டானே. போயிட்டானா? எங்க போயிட்டான்? சிங்கப்பூருக்கு போறதாக சொல்லிக்கிட்டு இருந்தானா. சிதம்பரம் அவன் தம்பி அம்பலம் வணங்கிட்டு எவ்வளவு அன்பா இருக்கான். அம்பலாம், தம்பி அம்பலாம் எந்திரா. என்ன தூங்க விட மாட்டேங்கிறேன். என்னப்பா, ஏன் அவரை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா? தம்பி தூங்குற நேரத்தை பாத்தீங்களாப்பா? புரியாத பயலா இருக்கா? டே, பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க எல்லாம் இப்படித்தான் நேரம் பொறுத்து எடுத்துட்டாங்க. தம்பி முடிச்சுட்டாமா, முடிச்சுட்டான். ஏண்டா ஆச்சரியப்படுற? அவன் எப்பவா தூங்கிட்டு இருப்பான், பெரிய ஆச்சரியமா பேசுறிய? இல்லப்பா, அதுல அம்மா நீராகாரம் கொண்டுட்டோமா. இங்க கேள்றா, நீராகரத்தில் நீச்சல் அடிக்கிறவங்க நம்ம 2 பேரும் தான்டா. கண்ணா கிட்டி, அப்பா அப்பா ஓடி போய் காப்பி வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தாப்பா, பட்டணத்து படிப்புக்கு இந்த பணம் எந்த மூலப்பா? கோச்சுக்கா தம்பி. எப்பா, நம்ம இருக்க பணம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சுங்க. நம்ம எப்படியா சமாளிச்சுக்கிறோம். இவர் பெரிய சமாளிக்கிற ஒரு ஆளை பாரு. அப்படியே கொடுங்க. சதமா, வண்டியை கட்டி தம்பியை ரயிலுக்குள்ள உள்ள விட்டுட்டு வந்துரு. சரிப்பா, போ சீக்கிரம் போ. மெதுவாடா தம்பி. பா தம்பி. தம்பி, அம்மா சொல்லிக்க, போ காலில் விழுந்து கும்பிடு. அம்மா, நான் வர்றேம்மா. மகாராஜனா போயிட்டு வாப்பா. அப்பா, வந்துட்டியா? ஏப்பா, உனக்குத்தான் தூக்கம் வரல, தூங்குறவன் ஏன்டா கெடுக்கிற? மாதா மாதம் கரெக்டா சம்பளம்
செய்ய மாட்டாங்கிறான். காலம் காத்தால வந்து கண்ணை புத்திரியப்பா. அப்பா சூரிய பாவானே, நேத்தா இப்படி வரலையே, உனக்கு கடுப்பா இருக்காது? பொறுங்கிற வராதப்பா உனக்கு. பணத்தையும் செல்வம்ங்கிறான், குழந்தையும் செல்வம்ங்கிறான். ஆனா இந்த அநாத குழந்தைய கவனிக்கிறதுக்கு ஆளக்கான பணம் மட்டும் இப்படி அநாதைய கடந்தா விடுவானா மனுஷன்? என்னது திடீர் குடிச்ச? நமஸ்காரப்பா. நீங்க இப்படி இங்க வந்தீங்க? அது ஒரு பெரிய சரித்திரம்ப்பா. நீங்க வர்றவங்க வாழ்க்கையெல்லாம் சிறுகதையா இருக்கும். கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. சேர்ந்தாப்புல 2 தடவை எலெக்ஷன்ல நின்னு இந்த பாருங்க, பதவிய ஜனங்களா பார்த்து கொடுக்கணும். அத பணத்தை கொடுத்து வாங்க முயற்சி பண்ணா இந்த கதிதான். பார்த்து வாடா. வர வர இந்த பிளாட்ஃபார்ம் பசங்களுக்கு கண்ணே தெரியறது இல்ல. மாடு மாடு மேல விழுறான். நான் தான் மாடு, நீ மனுஷன் பார்த்து வரக்கூடாது. என்னடா நாக்கு நீளுது? என் நாக்கு ரப்பர் பாரு, அதான் நீளுது. போயா கரெக்டா போடா. பிளாட்ஃபார்ம் மேல நடந்துகிட்டு அதை பத்தியே கேரா பேசுறீங்க. பிளாட்பாரம் மட்டம் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. பிளாட்பாரம் மட்டம் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. ஆளு மேலே காரு மோதி ஆஸ்பத்திரி போகாமே, ஆளு மேலே காரு மோதி ஆஸ்பத்திரி போகாமே, அனுதினம் காப்பது பிளாட்பாரம். ஊழுக்காக நாள் முழுதும் பாடுபடும் ஏழைகளின் கூரையில்லா வீடு இந்த பிளாட்பாரம். பிளாட்பாரம் மட்டம் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. ஜாதி மத பேதமின்றி ஏழை பணக்காரருக்கும் சமத்துவம் கொடுப்பது பிளாட்பாரம். ஜாதி மத பேதமின்றி ஏழை பணக்காரருக்கும் சமத்துவம் கொடுப்பது பிளாட்பாரம். காசையெல்லாம் கோட்டை விட்ட ஊதாரி சீமான்கள் கடைசியில் சேரும் இடம் பிளாட்பாரம். பிளாட்பாரம் மட்டம் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. காதல் கொண்ட ஆணும் பெண்ணும் மற்றவங்க காணாமே கண்ணாலே பேசும் இடம் பிளாட்பாரம். காதல் கொண்ட ஆணும் பெண்ணும் மற்றவங்க காணாமே கண்ணாலே பேசும் இடம் பிளாட்பாரம். யாரும் காலேஜில் படிக்காத பாடங்களை கற்றுத்தரும் அனுபவ பள்ளிக்கூடம் பிளாட்பாரம். பிளாட்பாரம் மட்டம் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. கட்சியின் பெயராலே லட்சியம் முழக்கமிட்டால் உச்சியிலே ஏற்றுவதும் பிளாட்பாரம். கட்சியின் பெயராலே லட்சியம் முழக்கமிட்டால் உச்சியிலே ஏற்றுவதும் பிளாட்பாரம். பிறகு கட்சி விட்டு கட்சி மாறும் பச்சோந்தி கும்பலை காலை வாரி விடுவதும் பிளாட்பாரம். பிளாட்பாரம் மட்டம் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. இளக்காரமாகவே பணக்காரர் ஏழைக்கு இடுகின்ற செல்ல பெயர் பிளாட்பாரம். இளக்காரமாகவே பணக்காரர் ஏழைக்கு இடுகின்ற செல்ல பெயர் பிளாட்பாரம். எவர் எது சொன்ன போதிலும் அஞ்சாமல் கடமையை எப்பொழுதும் செய்யும் இந்த பிளாட்பாரம். எது சொன்ன போதிலும் அஞ்சாமல் கடமையை எப்பொழுதும் செய்யும் இந்த பிளாட்பாரம். பிளாட்பாரம் மட்டம் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. என்ன பிரதர், நீ ஏப்பா நம்ம ரூம் விட்டு இங்க வந்த? அங்கதான் கடன்காரங்க பெருச்சாரி மாதிரி புரண்டாங்களாப்பா. என்ன இந்த பிளாட்பாரத்துல தூங்குற புத்தி ஒண்ணு விட்டு போலியே? பிரதர் பழச என்னைக்கு மறக்கப்படாது. என்னப்பா நீ எனக்கு சொல்ற? நீ பாத்தியா எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு? 150. என்னையா நீ கடனே 350 ரூபா இருக்கு, பெருசா 150 சொல்றீங்க? ஏன் பிரதர், எங்க அப்பா நான் வட்டி கடையா வச்சிருக்காரு, வயல்ல உழுது பணம் அனுப்புறாரு. நானும் காலேஜ்ல படிக்கிறேன்னு சொல்லி எவ்வளவுதான் பணம் வாங்குறது? நீ சொல்றது வாஸ்தவம் தான், அது நம்ம கடன்காரங்களுக்கு புரியலையே. கவலைப்படாது, உடனே நமக்கு பணம் தேவைன்னு அப்பாவுக்கு தந்து கொடுப்போம். அட பணம் இருக்கட்டையா, முதல்ல இன்னைக்கு 2ல 1 பேசிக்குவோம். மாப்பிள்ள படிப்புக்குன்னு சொல்லி நீ மாசம் மாசம் பணம் வாங்கிக்கிட்டு வர்ற. ஏதோ படிச்ச பையன் நமக்கு மருமக பிள்ளையா வரப்போறானேங்கிற நினைப்புல நானும் இதுவரையில் 2000 ரூபாய் கொடுத்துருக்கேன்.
ஆனா கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. புதுசா என்னையா பேசணும்? என் பையன் அம்பலவாணனுக்கும் உன் பொண்ணு சண்முகத்துக்கும் முடிச்சு போடணும்னு பேசி 3 வருஷம் ஆச்சுயா. பேசிட்டா போதுமா இல்ல பேசிட்டா போதுமான்னு ஏன்னா 1000 பையன் வர்றான், பொண்ணு வேணும் பொண்ணு வேணும்னு கேட்டு. இல்ல இல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? ஏய்யா, என் பையன் வயக்காட்டில் வேலை செய்யற தாய வேட்டுக்கார பையன் நினைச்சியா? படிச்ச மாப்பிளை வேணும்னா பொறுத்துக்கிட்டு தாயா இருக்கணும். ஐயோ சம்பந்தி, பாவி மகன் என்னமா படிக்கிறான் தெரியுமா? அவனை பார்த்து படிப்பே பயப்படுது, கிட்டு நடுங்குது. நடுங்க யோ, அந்த கதை இருக்கட்டும், கல்யாணம் எப்பன்னு சொல்லு. என்ன என் மூளை இல்லாம பேசுற? என்ன எனக்கு மூளை இல்லையா? பின்ன என்னவா? பாதி படிப்புல கல்யாணத்தை நடத்தி வச்சா படிப்பு எங்கிறது ஏறும். நம்ம 2 பேரும் அப்புறம் தாத்தாவா இல்ல உட்கார்ந்து இருக்கணும். நீ சொல்றது நியாயம் தான். நியாயத்தை தவிர நான் எதுவும் பேச மாட்டானே. எடுப்பணும் பணத்தோட வீட்டுக்கு வர்றேன், நீ போ. மறந்துடாத. ஆமா, உன் பொண்ணு சண்பகம் அங்க உங்கள் கண்முன்னே ஏலத்திற்கு கொண்டு வரப்போகும் சரக்கு உலக புகழ் பெற்றது. பாரிஸ் நகரம், பத்திரிகை உலகம், பட்டிக்காட்டு திண்ணை எங்கும் இது பற்றித்தான் பேச்சு. என்ன அது? நானே சொல்லுகிறேன். இதுதான் வானவீதியிலே பவனி வந்த லைக்காவின் பரம்பரை, இன்டர்நேஷனல் டாக். நாய் ரொம்ப நல்லா இருக்குப்பா. கேளுங்க சார், கேளுங்க. கம்பெனியின் ஆரம்ப விலை 50 ரூபாய். 50 ரூபாய். 80, 100, 150, 200 ரூபாய். 200 ரூபாய். 200 ரூபாய். 250, 250, 250 ரூபாய். 250 ரூபாய். 300. இந்தம்மா, அது நாய். சரியாப்பா, அது எப்படியும் வாங்கணும். 350, 300, 50, 350. எஸ், சாரி. 400. 400 ரூபாய். 400 ரூபாய். சார், என் பொண்ணு எப்படி அந்த நாயை விலைக்கு வாங்குறதா முடிவு பண்ணிருச்சுங்க. வாங்கட்டுமே, போட்டா போட்டிதான். 450, 450. அதைத்தான் சார் நான் வேணான்னு சொல்ல வந்தேன். நீங்க ஒரு பக்கம், என் பொண்ணு ஒரு பக்கம் நாய் விலை ஏத்திக்கிட்டு போனா கடைசியில அது என் கையில கடிச்சிரும் போல இருக்கு. நாய் கடிக்கத்தான் செய்யும். 500. 500? 500. சார் நீங்க நல்லா இருப்பீங்க, கொஞ்சம் விட்டுருங்க சார். சரி போங்க, நீங்களே வாங்கிங்க. 1 தரம், 2 தரம், 3 தரம். இந்தாங்கம்மா. நாய் விலையில ஆரம்பிச்சு குதிரை விலையில இல்ல போய் நிக்குது. நீங்க நிறுத்த சொல்லலன்னா யானை விலை வரைக்கும் போயிருக்கு சார். பாத்தீங்களாப்பா எப்படி நாய்? இது வரைக்கும் நாயை நான் பாத்திருக்கேன், இப்பதான் பாக்குறேன். நாயா இது? சுத்த பேய். 5 நோட்டையில முழுங்கிட்டு இருக்குது கழுத. நல்ல பொண்ணம்மா நீ. சரி, அது போட்டோம் சார். இதுதாங்க நம்ம பொண்ணு, பேரு நிம்மின்னு. அப்படியா? வணக்கம். இவர் தான் மிஸ்டர் அம்பலம். அம்பலம்? ஆயில், காட்டன், ரப்பர், டீ, மெடிசன் ஃப்ரம் சிங்கப்பூர். மை நேம் இஸ் மிஸ்டர் பகதூர் சிங். இருக்கட்டும், உங்க பேர் இருக்கட்டும். யாரு கேட்டா? இந்தாங்க, இது நம்ம விலாசம். அவசியம் நம்ம வீட்டுக்கு நீங்க வந்து போகணும். வராம இருப்போமா? உங்களை தான் ஏலக்கடையில புரிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கிட்டாரா? ஆமா, போங்க, கவனிச்சுக்கிறேன். பிரதர், 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 டீக்கு வழி இல்ல, அதை கவனிக்கவா? எங்க கமிஷன்? இந்தாங்க சார் உங்க கமிஷன். 50 ரூபாய். எல்லாம் வழக்கம் போலதான் கொடுத்துருக்கு. வழக்கம் போல? ஏயா, ஊர்ல பொறிக்கிட்டு தெரிஞ்ச நாயை கொண்டாந்து லைக்கான ஐடியா கொடுத்தா கேட்காம கொடுக்க நீ. வீட்டு வாடகை பணத்துல பாதி வந்திருக்கு, மிச்சம் பாதி சீக்கிரம் வரட்டும். பாதி கழுகு மாதிரி கொத்திக்கிட்டு போறானப்பா. ஏய், ஒரு ரூபா கூடுற டீ குடிக்க. என்னங்க என்னங்க இந்த பாவாடை எங்க போனா? என்னங்க என்னம்மா? எங்கடா உங்க ஐயா? எஜமா, ஏண்டி இப்படி அலற? அலறேன் வேலை இல்லாம. ஒரு நாயை போய் 500 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, இது என்ன அக்கறமா? 500 ரூபாய கண்ணாடி போட்டு மாட்டி வச்சா கூட இன்னைக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கலாமே. இதுக்கா இப்படி அலறனா? அடி பைத்தியக்காரி, அந்த நாயினால நமக்கு 4500 ரூபாய் மிச்சம். மிச்சமா? அத ஒரு பெரிய பணக்காரன் 5000 ரூபாய்க்கு வாங்க இருந்தான். நான் குறுக்க விழுந்துல 500க்கு முடிச்சேன். ஆமா மம்மி. மம்மி ஆமல மம்மி. ஏண்டி மாமின்னு கூப்பிடப்படாது? அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாதம்மா. பாவாடை சும்மா இருக்க மாட்டேன். இந்தாடி, இனிமே அம்மி குழந்தைன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த கழுத்து திருகிப்பிடு வந்துருக்கு. திருகு குழம்பு வைக்கலாம். சும்மா இருங்க. கோச்சிக்காதீங்க மம்மி, இது
ரொம்ப வசதி நாய், அதனால இதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடுறி. ஏன் ஆனா என்னவா? உன்னை கட்டிட்டு வர்றதுக்கு 300 ரூபா தான் செலவு, இதுக்கு அதை விட 200 ரூபா ஜாஸ்தி. அப்ப இந்த நாயை வச்சுக்கிட்ட குடுத்தனம் பண்ணுங்க. ஏன்னா இப்படி எல்லாம் கோவிச்சுக்கிறீங்க? நான் அதுக்குத்தான் ஏழை கடையிலேயே சொன்னேன், நாய் வேண்டாம்மா, வீட்டுலதான் அம்மா இருக்காள, திட்டுவான்னு. கேட்டா தானே? நல்ல வேலை, அதோட விட்டீங்களே, மேல விழுந்து குதறவான்னு சொல்லாம. போறேன் தங்கச்சி, பல்லு சுழிக்க போகுது. வெறும் ரசத்தை கூட அடுப்புல ஏத்தி இறக்க துப்பு இல்ல. நாளைக்கு ஒருத்தன் வீட்டுல போய் குடுத்தனம் பண்ணும் போது மாமி ஒரு பக்கம் நேத்தன ஒரு பக்கம் இடிப்பான். ஆமா இடிப்பான். அப்போ நீங்க தான் கூட போகணும் சமையல் வேலைக்கு. நான் ஏண்டி சமையல் வேலைக்கு போறேன்? அங்கதான் 1000 பேர் இருப்பாங்களாமே. அப்ப மாப்பிளைய பார்த்தாச்சுன்னு சொல்லுங்க. நேத்தே ஏழை கடையில பாத்துட்டேன்னு சொன்னனே. அப்ப மாப்பிள்ளைங்க ஏழை விடுறாங்கன்னு சொல்லுங்க. அடச்சி பெனாதி, மாப்பிள்ளை ஏழை கடைக்கு வந்தாருன்னு சொன்னேன். என்னமோ ஏழை கடை சிநேகம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நான் இது அப்பவே நினைச்சம்மா, அப்பவே நினைச்சேன். வைத்தியங்களா, நாளைக்கு மாப்பிள்ளை நேர்ல வர போறாரு, பார்த்து அசர போறீங்க 2 பேரும். ஆனா எந்த கோடீஸ்வரம் பெற்ற பிள்ளையோ. ஏழுமலை ஆண்டவனே, அந்த மாப்பிளைய புடிச்சு நிறுத்துறாப்பா. கும்பிடுறேங்க. வாப்பா அமிர்தலிங்க வா. ஏழையான பொண்ணு. அமிர்தலிங்கம், இந்த விழுந்து கும்பிடுற வேலையை நீ விட மாட்டியா? சும்மா இருமா, ஒண்ணும் தெரியாது. அமிர்தலிங்க ஐயா, என்ன திடுது பொண்ணு மெட்ராஸ்க்கு வந்திருக்கிற, என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பையன் காலேஜ்ல. பத்தியா? காலேஜ்லயா? பண்ணக்கார மவன் காலேஜ்ல படிக்கிறானா? படிக்கட்டுமே அப்பா. படிப்புக்கு பணக்காரன் புள்ள பண்ணைக்காரன் புள்ளன்னு வித்தியாசம் உண்டா என்ன? அட நீ ஒண்ணம்மா, பல்லக்குல போகணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டா பல்லக்க தூக்குறவ யாரு? அதுக்கு ஒரு தரம் வேணா? ஐயய்ய, நான் சொல்ல வந்த விஷயமே வேறங்க. என் பையன் பட்டணத்துக்கு வந்து உசிறு காலேஜ் பார்க்கணும்னு வந்தான். கையில் இருந்த பணத்தை தொலைச்சிட்டு தந்து கொடுத்தான்னு சொல்ல வந்த, நீங்க தரத்துக்கு போயிட்டீங்களே. அப்படியா சமாச்சாரம்? அதோட உரத்துக்கும் ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு போலாம்னு வந்தனுங்க. அதே நீ காரியமா தான் வந்திருக்கேன்னு சொல்லு. நீ பிச்சாலியாச்ச. இந்தா 200 ரூபா வச்சுக்கோ, ஜாக்கிரதை பந்தவத்தா கொண்டு போ. இதையும் பழி கொடுத்துட்டு உன் பையன் மாதிரி தெருவில் நிக்காதான். அப்பங்க நான் உத்தரவு வாங்கிக்கிறேனுங்க. சரி வாங்க, வரேன். அப்பா வாங்க, உட்காருங்க. என்னென்னமோ நாட்டம் அடிக்குது, எலிகிளி செத்து போச்சா என்ன? ஒண்ணுமில்லப்பா, சமையல் கட்டு போக. ஏண்டாடு, 150 ரூபாய் பணத்தை வாங்கி இன்னும் 3 நாள் ஆகல, அதுக்குள்ள பணம்னு தந்தி கொடுத்துட்டிய. இது என்ன நீங்க படிச்ச மாதிரி சின்ன பள்ளிக்கூடம் நினைச்சீங்களா? பட்டணத்து படிப்புன்னு. நல்லா சொல்லுப்பா, எங்க அப்பா அடிக்கடி மறந்துடுறாரு. நான் மறக்கப்படாதுன்னு தான் நீ அடிக்கடி தந்தி கொடுக்கறியே. இந்த வம்பு என்னதுக்கப்பா? நான் படிக்கிறதே நிப்பாட்டிடுறேன். நிறுத்தாதப்பா, நிறுத்தாத. இந்த வயல் வேலை என்னோடவே இருக்கட்டும். உனக்கு வேண்டாண்டா மகனே, உனக்கு வேண்டாம். நீ படிச்சு பெரிய உத்தியோகத்தில் வந்து அப்படியானா உடனே எனக்கு 200 ரூபாய் பணம் வேணும். அடுத்த வாரம் எங்க பள்ளிக்கூடம் டெல்லிக்கு போகுது. பள்ளிக்கூடம் டெல்லிக்கு போதா? நீங்க போலியா? பிரதர், நீங்க சொன்னது அவருக்கு புரியல. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எஸ்கர்ஷன் போறாங்க. இது மேல புரியும். சுமாரா புரியாத பசங்களா? இப்ப எனக்கு 200 ரூபாய் பணம் வேணும்பா. இது சுத்தமா புரியுது, சுத்தமா புரியுதுடா. ஏன்டா இப்படி அவசப்படுற? இந்த மடிக்குள்ள வந்து உட்கார்ந்து பாரு. ஏன் இப்படி வச்சிருக்கேன்னா, ஊருக்குள்ள முடிச்சவைக்கு பசங்க ஜாஸ்தி, அவங்களுக்கு பயந்து பத்திரமா வச்சிருக்கேன். இந்த பாத்தியா, இந்த பணத்தை அந்த மனுஷங்கிட்ட இருந்து நிலத்துக்கு உரம் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது உரத்துக்கு தானே, அது மண்ணுக்கு, இது மண்டைக்கு. என்னமோப்பா, அதை நம்பித்தான் நான் கஷ்டப்படுறேன். அப்போ நான் வர்றேன். நீ டெல்லியில இருந்து வந்த உடனே கடிதாசம் எழுதி தந்தி கொடுத்துறாரு. தந்தினால பணம்னு பயப்படுறாரப்பா உங்க அப்பா. டே தம்பி, அப்பா ஒரு 2 ரூபாய் காசு இருந்தா கூட உங்க அம்மா வந்து பட்டணத்து மஞ்சள் வேணும்னா. சில்லறை இல்ல, இதைத்தான் மாத்தணும். இதை மாத்திராத. மஞ்சள் வேணா அப்புறம் வாங்கிக்கலாம். தயவு செஞ்சு இதை மாத்திராத. பத்திரம் நான் வரட்டுமா? இதை மாத்திராத. இல்ல இல்ல. ஆமா. என்ன என்னய்யா? ஏமா, என்ன மாதிரி டீல எறும்பு விழுந்து கிடக்குது? ஏய்யா, என்னமோ ஆனை விழுந்த மாதிரி அலறுங்க. இந்த எறும்பு எவ்வளவு டீயா குடிச்சிரும்? எடுத்து போட்டு குடிய. இந்தாமா, விளக்கண வாசம் அடிக்குத. வாசனை அடிக்குதா? ஆமா. பரவாயில்லையா? இப்பதான் ஒருத்தர் வந்தாரு, ஒரு வாசனையுமே இல்லைன்னாரு. வரட்டும் சொல்றேன், நீ குடிய. அம்மா பஞ்சம் வரணும், ஒரு சிங்கிள் போட்டுக்கொண்டா.
பஞ்சவரணா சௌரியமா நீதான குடிக்க வந்த குடி. கோச்சுக்காத, நானும் தான் உன்னை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ தன்னந்தனியாவே இருக்கிய, உனக்கு ஒரு ஆம்பளை துணை வேண்டாம்? அந்த கவலை உனக்கு ஏயா? அத பாரு. அடே அப்பா, அவன் யாரு? மதுரை வீர மாதிரி. மாதிரி என்ன, பேரே மதுரை வீரன் தான். அவர்தான் எங்க அத்தான். அர்ஜுனர் வில்லோட பிறந்தாருன்னு சொல்ற மாதிரி எங்க அத்தான் கத்தியோட பிறந்தவர். தவறு, நாங்க சிங்கப்பூர்ல இருந்தப்போ ஒருத்தன் தலைய சீவி இருக்காரு பாரு. ஒட்ட படிஞ்சு போச்சா? ஒரே வெட்டு, தலை தனியா போய் உருண்டுச்சு. அவன் என்ன செஞ்சான்? என்ன செஞ்சானா? நீ வந்து உட்கார்ந்த மாதிரி தான் அவனு வந்து உட்கார்ந்தான். நீ பார்த்த மாதிரி அவனு ஓரக்கண்ணார என்ன பார்த்தான். அப்படின்னு லேசா சிரிச்சான், அவ்வளவுதான். சத்த தலை தனியா போய் விழுந்து. அட முண்டமே, அதையும் ஒன்ன பார்த்தா? எல்லாம் போராத காலம். ஆமா, நீ எப்படி இந்த கொலகாரனை கட்டிக்கிட்ட? கட்டிக்கிட்டனா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்ல. ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுதான் உங்களை பார்த்தாலே தெரியுதுங்களே. எப்படி தெரியுது? உன் மூஞ்சி முதல கட்டிக்கு எவன் நீ கட்டிக்க. என்ன சொன்ன? படுத்த பாரியா? அவன் நான் ஒண்ணும் வித்தியாசமா ஒண்ணு சொல்லலாமா? ஏமா, நம்ம மதுரை வீரன் எங்க இருக்காரு? பகலெல்லாம் மெல்ல பஞ்சு அடிப்பாரு, ராத்திரியான இங்க வந்து டீ விப்பாரு. இங்கதான் இருக்காருங்களா? அம்மா இந்தாங்கம்மா, நான் வர்றேம்மா. வாங்க. அண்ணே, கடையில யாரும் இல்லைங்களா? யாராது? சலாம் சலாம். உங்களை தெரியும், சிங்கப்பூர் தானே உங்களுக்கு. இந்தாப்பா, உனக்கு டீ தானே வேணும்? ஆமா அண்ணே, ஒரு சிங்கிள் போடுங்க. என்னண்ணே, ஏன்னு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? ஏன், ஏதாவது பொண்ணு ஒண்ணு இருக்கோ? ஐயோ, நம்ம கிட்ட எதுனா நீங்க ஒண்ணு. என்னையா கேள்வி? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு கேக்குறோம் வேலையா? என்னன்னு இதுக்கு கத்தி எடுக்கிறீங்க? ஏய், மத்தியானம் பஞ்சாரத்துக்கிட்ட என்ன பேசுறேன்? நான் ஒண்ணு வித்தியாசமா பேசலண்ணே. கத்தி அந்தாண்ட எடுங்கண்ணே. அந்த பொண்ணு சொன்னிச்சு உங்களை கத்திக்க பிரியமில்லைன்னு சொன்னிச்சு. நான் சொன்னேன், அவரை பார்த்தா ஆள் அழகா தானே இருக்காரு, படத்தை பார்த்தாலும் குணசாலி மாதிரி தானே தெரியுது, சும்மா கட்டிக்கமான்னு சொன்னேன். ஏய், உனக்கு ஏன் அந்த வேலை? ஒரு வயசு பொண்ணு ஏதோ வயசு குழப்புக்கு வியாபாரம் பண்ணா அவன் வந்து வம்பு வச்ச ஏமாத்துறீங்க? ஏய், நான் யாரு தெரியுமில்ல? தெரியுதுண்ணே, சிங்கப்பூராரு தெரியுது. ஜாக்கிரதை, சும்மா சீவி போடுவோம். சீவி வாய மூடிக்கிட்டு டீயை குடி. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இவை மூன்றும் மனிதனை மயக்கும் வாயப்பேய்கள். என்னது? எவனா பிச்சைக்காரன் பாடுறான், இருங்க அரிசியை போட்டு வர. பிச்சைக்காரன் பாடுறானா? பிச்சைக்காரனா இப்படி நடுவுட்ல உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பானா? ஐயோ, நீங்களா பண்ணீங்க? அப்ப அரிசி யார்கிட்ட போட்டேன்றியா? சார்தான். வா, இந்த பக்கம் வந்து நில்லு. உன் காதுலயும் 4 நல்ல வார்த்தைகளை போட்டு வைக்கிறேன். மண்ணாசையும். மண்ணாசையா? அப்படின்னா? அதுதான் அவன் தலையில இருக்குத மண். அது மூஞ்சா பாரு. அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கீங்களே. அது இல்லடி, நாம இருக்கிறோமே மண்ணு, இது மேல மனுஷனுக்கு ஆசையே கூடாதுன்றார் மட பசங்க. பாருங்களேன், முன்ன பெரத்தியா சொத்துக்கு பேய அலைகிறான். நம்ம வீட்டு காம்பவுண்ட் சொத்துக்கு உள்பக்கமா 6 அடி மண்ணு அடுத்த வீட்டுக்காரனுக்கு சொந்தமா. எவன் சொன்னா? அவன் தான் சொன்னான். 1 அடி மண்ணு கூட அவனுக்கு சொந்தம் இல்ல, இந்த மண்ணு பூரா நமக்கு தான் சொந்தம்னு அடிச்சு சொல்றான் அவன்கிட்ட. பாத்து இல்ல, நான் அதை சொல்லிவிட்டேங்க. அவன் கிடக்குறான், விடுங்க. மண்ண ஆசை கூடாது. நீங்க படிங்க. ஏய், கேள்வி பண்ற நீ? கேள்வி பண்றேன். உனக்கு மோட்சம் கிடைக்குமா? கண்டாளி கிடைக்காது, மோட்சம் கிடைக்காது. நிம்மி நிம்மி. கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாம்மா, இங்க வா. அம்மா ஏன் சோகமா இருக்காங்க? ஐயா, அவன் முகமே அப்படித்தான், வயசாகி போயிருச்சுல்ல. ஆமா, எனக்கு வயசாகி போச்சு. ஐயா இளம் காலை. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் இளம் காலை தாண்டி. மரியா 2 பேரும் போனா ஓடி பாப்போம். ரொம்ப கரெக்டப்பா. யார் முன்ன வராங்களோ அவங்களுக்கு 50 ரூபாய். என்ன பாத்தீங்களா? நீங்க பொண்ணை வளர்த்துருக்கிற லட்சணத்தை. அப்படி ஆத்தாரையும் பந்தியம் விட்டு பாக்கலாம்ல.
இது பேச்சும் ட்ரெஸ்ஸும் சகிக்கல. உன்ன மாதிரி படுதாவை கட்டிட்டு வந்து நிக்கணுமா? பாவாடை எங்கடி? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. அதையும் கட்டிக்கிட்டு உங்க முன்னாடி வந்து ஆடுறேன். யாரு பாக்குறது? வேலைக்கார பாவாடை எங்கடின்னா எஜமா அழைச்சிங்களா? வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சோம். பாவாடை ஒண்ணு உன் பேரை மாத்திக்கோ, இல்ல வேலை செய்ய இந்த வீட்டை மாத்திக்கோ. இப்படி எல்லாம் வரும்னு நான் அப்பவே நினைச்சேன். அப்போ என்ன 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 நினைச்சேன்? இல்ல அழைக்க போறீங்க வரீங்க. உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்? அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும் எஜமா. வணக்கம் சார். வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். என்ன மங்களம் இப்படி பாக்குற? அன்னைக்கு ஏலக்கடையில நாய் நாய் வாங்கும் போது பார்த்தேன்னு சொல்ல அவங்கதான் இவங்க. நல்லா பாத்துக்க, நமக்கு வேண்டியவங்க. அது அரிசி. ஆமா, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பிளாட்பாரத்துல பாத்துருக்கீங்க? ஆமா. இது இந்த பீச் ஓரத்துல. ஓஹோ. சில சமயம் காத்து வந்தாலும் இப்படி ஜாலி அந்த பக்கம் போகும். நம்ம கார் கூட அங்க நிக்குமே. ஆமாமா, வரிசையா நிறுத்தி வச்சிருந்தது. அதுல ஒண்ணு நம்மது. ரெண்டு ஓவல் கொண்டா. ஓவலா? உங்க அந்தஸ்த அன்னைக்கு ஏலக்கடையிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, இது சின்ன விஷயமாச்சா? சாதாரண விஷயம். போன வருஷம் மார்ச் மாதம் 27ஆம் தேதி மணி 4 பகட்டுக்கு பெயர் போன பாரிஸ் நகரத்திலே அகில உலக பேரழகி அல்லாஹ் புல்லாவின் அற்புத நாட்டியம். அகிலே ஒரு பூனைக்குட்டியுடன் ஆடினார் பம்பரம் போசோன்னு மாறினார். நோட்டினார், எடுத்தார் பூனைக்குட்டியை, விட்டால் இறக்கு. அவன் கைப்பட்ட பூனையை வாங்குவதற்கு போட்டி விலைகள் விடம் போல ஏறின. என்னையா கதாகாரட்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? கடைசியில பூனை குட்டிய ஏலத்துல எவ்வளவு தான் எடுத்தாங்க? 20,000. 20,000. 20,000? ஏயா, நீ சொல்றது பூனையா ஆனையா? பூனையா? எந்த கிறுக்கு பாயா வாங்கினா? இவன் தான். இவரு இவர் வாங்கிருப்பாரு. இவர் அந்த 20 40 கூட வாங்குறேன். நான் தான் வாங்கிருக்கேன் 20,000. கொஞ்சம் இருக்க வந்துட்டேன். தாங்க முடியல. சீக்கிரம் வந்துருங்க. இருந்தாங்க ஓவர்ல சாப்பிடுங்க. இப்போவாவது தெரிஞ்சுக்க இந்த ரங்கநாத பிள்ளையோட வேலை. ஏழுமலையானே, உன் புண்ணியத்துல இந்த பயலுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கணும். இன்னே பாரு. ஏன் தம்பி இவ்வளவு செலவழிக்கிறீங்களே, பணத்துக்கு என்ன பண்றீங்க? ஐய, இது தண்ணி வட்ட வாடு இல்ல. ஒரு கப்பல் ஓடுது, ஒரு கப்பல் வருது, இன்னொரு கப்பல் போகுது, இன்னொரு கப்பல் நிக்குது. தண்ணியில தானே ஓடுது. இல்ல மடையா கப்பல் தண்ணியில ஓடாம தண்டவாளத்துல ஓடுது. அடிப்படை என்ன பஞ்சாப் சௌக்கியமா? பிளாட்பாரம் அந்த ரகுநாதன் பிள்ளை நம்ம உண்மையிலேயே பணக்காரன் நினைக்கிறா போல் இருக்கு. அது இருக்கட்டும், அந்த ஆளுக்கு சொத்து என்ன தேரும்? வீடு, வாசல், கார், நிலம் எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்சம் ரூபாய் தேரும். கடன் 15 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா கடன் கொடுத்தவல்ல அதை பத்தி கவலைப்படணும். நமக்கேன்றது ஒரு ஆப்தரை சுருட்ட வேண்டியதானே. இங்க அனாவசியம் பேசக்கூடாதுன்னு போட்டுருக்குல்ல. அவசியமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஒரு சிங்கிள் டீ 2 கிளாஸ்ல கொண்டா. அதுக்கும் கடன் சொல்ல மாட்டியே. பேருதான் பிளாட்பாரம் தெரியுமில்ல. என்ன நினைச்சுட்ட நீ? இந்தா வாங்கிக்க, அட்வான்ஸ்ல வாங்கிக்க. பேசாதே. இருப்பே ஒரணா தான் போல இருக்கு. பேசாதே. இந்த இடத்துல அவன் நம்ம பார்த்தானா குட்டு வெடுத்து போடும். பேர பாரு, பாவாடை தாவணி. அண்ணாத்த வாங்க. என்ன எங்க உட்காந்துருக்க? டீ சாப்பிடலான்னு ஜாலியா அப்படி வாங்க. சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, சாப்பிடு. சும்மா சாப்பிடுங்க. சரி, வேண்டாம் வருத்தப்படுவேன். ஐயோ, உங்க எஜமானுக்கு அடிச்சதியா லட்சி? என்னது? உங்க எஜமா நம்ம எஜமா வீட்டுக்கு மருமக பிள்ளையா வரப்போறாரியா? யார் சொன்னா? யார் சொல்றது? எங்க எஜமா பேசிக்கிட்டு இருந்தாரு, காதுல வாங்கினையா. ஆமா, இப்ப அவரு எங்க? அவரா? அது பெரிய இடம்னு. இந்நேரம் கடற்கரையில சாப்பிட்டு கன்னி மரவளை காத்து வாங்கிட்டு கார்ல போய்கிட்டு ஜம்முன்னு இருப்பாரு. போலாம் உட்காரியா? ஏதாவது விஷயம் இல்ல. அது பத்தியா? இல்லையா? மேல தெரியுது. செயற்கை சுந்தரனா பாருங்க. செயற்கை சுந்தரனா எங்கய்யா? அங்க பாரு, கைக்கு நேரம் பாரு, கைக்கு நேரம் பாரு. காணுவையா? அங்க கைக்கு நேரம் பாருங்க. பையா, காக்காவை பிடிச்சிட்டு செயற்கை சுந்தரனா காக்கா பறக்குதியா? கண்ணாடி போட்டுக்க. அது போய் ரொம்ப நேரம் ஆகி போச்சு. இப்ப போய் பாக்குறேன். பீடி வச்சிருக்கியா? இல்லையா, துண்டு பீடி தான் இருக்கியா?
என்கிட்ட ஏதா இருக்கு. சரி சரி போ. என்னம்மா பஞ்சவர்ணம், என்ன நம்ம கிட்டயே படா டூப் படிக்கிறிய? யோ டூப்புக்கு பண்ண எகிரிடன் டாப்பு. அட சரிதான், சும்மாருமா. என்னமோ உங்க அத்தான போய் பிரமாதமா பேசுனேன். அவன் நேத்து என்ன பார்த்த உடனே வாத்தியாரே அப்படி முடியாது காலை கட்டி புடிச்சுக்கிட்டான். அவருக்கே நீங்க வாத்தியாரா? ஆமா, என்ன கேள்வி கேக்குற? மவுண்ட் ரோடு ரவுண்டான அவளை என்ன பார்த்துட்டு மிரண்டான். விட்டேனாலு அப்படியே கடகடான்னு உருண்டான். அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற, அவனை கேட்டா இந்த அடங்காப்படாரி எவன் கட்டிக்கு வாங்குறான். அப்படியா சொன்னாரு? அதெல்லாம் அவனை போய் கேட்டுக்கிட்டு இருக்காத, பயந்தாங்குழி பய விடு. நீங்க சொன்னா சரி. இது என்ன? இதா உட்லண்ட்ஸ்ல இருந்து நல்ல டீயா வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன் உங்கட டீய நீ குடிக்கிறது இல்லையா? இத மனுஷன் சாப்பிடுவானே. ஒரு வருஷமா நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேனே. போமா, ஆனா திருவிழா கூட்டா நீ வரவே மாட்டேன்ட்டேமா. நான் வந்து அங்க என்னன்னா பார்த்தேன் தெரியுமா? நீ பார்த்தா நான் பார்த்த மாதிரி தான் பா. அப்படியா? எங்க நான் என்ன பார்த்தேன்னு இப்ப வரிசை சொல்லு பார்க்கலாம். என்னடா என்ன கேக்குற? அம்மா நீதான் சொன்னியே நான் பார்த்தா நீ பார்த்த மாதிரின்னு. போடா போடு. அம்மா அம்மா அதெல்லாம் இருக்கட்டும். எங்க இப்ப வந்து என் கையில என்ன இருக்குன்னு சொல்லு. என் கையில என்ன இருக்கு சொல்லட்டுமா? சொல்லு. இங்க வாயே. என்னம்மா? இதா தம்பி, கையில என்னடா வச்சிருக்க? அம்மா நீ என்ன ஏமாத்த பாக்குறியே? நான் உன் வயித்துல பிறந்த பிள்ளை இல்லையா? எனக்கு எவ்வளவு இருக்கு சொல்ல மாட்டியா? நான் சொல்ல மாட்டேன். சொல்லுடா ஐயா. சொல்லட்டுமா? நீ வந்து கண்ணை கெட்டியா முடிக்க. சரி. வாய் தரேன். என்னது? கண்ணை மூடு வாய் தர. என்னடா இது? அப்பதானே நான் சொல்லுவேன். சொன்னா கேளுமா. கண்ணை முடிக்க. பாக்கப்படாதே. வாய் தரேன். எங்க எங்க இந்த கொஞ்சம் பட்டணத்து பெருமை. இந்தாமா இத வந்து நீ அப்பா எடுத்து கொடுத்துருமா. நான் போய் மாட்டுக்கு தவிடு வைக்க போறேன்.